வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ முருங்கை கீரையை கண்டிப்பாக நம்மளுடைய உணவுகளை நம்ம சமைத்து சாப்பிடுவதன் மூலமாக பலவிதமான ஊட்டச்சத்துக்களினுடைய குறைபாடுகளை தீர்த்து கொண்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால் நம்ம உன்னுடைய உடலில் என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே முருங்கைக்கீரை கொண்டு நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் அந்த நோய்களை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா முருங்கை கீரைகளை கீரைகளினுடைய ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே நிறைந்திருக்கு. முருங்கை கீரை மட்டும் கிடையாது, முருங்கை இலை, அதாவது முருங்கை பட்டை, முருங்கைக்காய் என எல்லாமே, முருங்கை விதை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். நாம் இந்த பதிவில் முருங்கை கீரையை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகளை பெற போகிறோம், என்னென்ன மருத்துவ நன்மைகளை பெற்று என்னென்ன நோய்களை வராமல் தடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்களும், சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், இரும்பு, கந்தகச்சத்து, குளோரின், தாமிரம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களுமே நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் தான் முருங்கைக்கீரை நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு. முருங்கை இலையினுடைய பொடியானது மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கு. இது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக வியாதி, அந்த ஞாபக மறதி வியாதி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் முருங்கைக்கீரையினுடைய பொடிக்கு இருக்கு. முருங்கைக்கீரையினுடைய பொடிகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இது எல்லாமே மன வளத்தை மேம்படுத்தும், ஞாபக சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும், எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், உங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. குறிப்பாக முருங்கைக்கீரை வயசானவர்கள்லாம் அடிக்கடி சாப்பிட வேண்டியது அவசியம். அப்போதான் ஞாபக மறதி அவங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் எதுவும் இல்லாமல் அபார ஞாபக சக்தி பெற்று நலமோடு இருப்பாங்க. உங்களுக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்துமா, மார்பு சளி, சைனஸ் போன்ற இந்த மாதிரி சுவாச கோளாறு நோய்களுக்கு முருங்கை இலையை நீங்கள் ரசம் மாதிரி வச்சு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது முருங்கை இலையை சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கொள்வது நல்ல பலன் தரும். அந்த ஆஸ்துமா, மார்பு சளி, சைனஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணிடும். முருங்கை இலையினுடைய பொடியானது உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது மிக முக்கியமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது இதயத்திற்கு ரத்தம் போக ஆரம்பிக்கும் போது ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அப்போ இதயத்துக்கு ரத்தம் போகும்போது ரத்த நாளங்கள்ல தான் இதயத்துக்கு ரத்தம் செல்ல ஆரம்பிக்கும். அந்த ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்புகள் அதிகமாக படிந்து இருந்தது அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பாது. இதனால இதயத்துக்கு ரத்தம் சரியான முறையில் போகாததால மாரடைப்பு, பக்கவாதம், குறிப்பாக இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் ஏற்படும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிவதற்கான தன்மையை அதுக்கு அளித்து கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைச்சிடும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்குன்னா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சிக்கணும், நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் வளமான அளவில் வைக்கணும். அதுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சாறு மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ முருங்கை இலை ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அது உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிறதோட எலும்புகளையும் உங்களுக்கு வலுப்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது அவதிப்படுறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். நீங்கள் கீழே விழுந்துட்டா கூட எளிதில் உங்களுடைய எலும்புகள் உடையாது. அந்தளவுக்கு எலும்புகளை ஒரு கட்டமைப்போட வலுப்படுத்திக்கிறதுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்புக்கி, இந்த மாதிரி பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு நீங்கள் வாழலாம். முருங்கை இலை சாரோட எலுமிச்சை ஜூஸ் கலந்து நம்ம தரணும் அப்படின்னா முகப்பொருட்களும் நம்மளுடைய சருமத்தில் மறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வறட்சிக்கு காரணம், பருக்கள் வருவதற்கு, கண் கருவேலங்கள் வருவதற்கு காரணம் இறந்த செல்கள் இருக்கிறது தான் அதுக்கான காரணமே. ஸோ அந்த இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முருங்கை இலையோடைய சாரோட நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தரவணிங்க அப்படின்னா முகப்பொருட்கள், பிம்பிள்ஸ் எல்லாம் மறையும். கண் கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும். பிளாக் பிம்பிள்ஸ், கரும் புள்ளிகள் என எல்லாமே உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். சுருக்கங்கள் கூட உங்களுக்கு முகத்தில் மறையும். நீங்கள் உங்களுடைய வயதை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. சருமம் உங்களுக்கு மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு தோட்டத்தை பெறும். அதுக்கு
உங்களுக்கு முருங்கை இலை சாரோட எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் வந்து தடவலாம். முருங்கை இலையில் இருக்கக்கூடிய பொடியானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த நாளங்களை குறைக்கிறதால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கு. இது முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை தான் குறைக்கும். முருங்கை இலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தியானது சருமத்தில் உண்டாகக்கூடிய தொற்றுகள், பாக்டீரியாவால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கும். சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகளையும் முருங்கைக்கீரை வந்து நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த சிறுநீரக பாதையில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக சிறுநீரகத்தினுடைய கழிவு நீக்க மண்டல வேலை பாதிக்கப்பட்டு சிறுநீரக கற்கள் போன்றவையெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கை இலை வந்து உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரையை அடிக்கடி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்த மயக்கம், கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், கண் நோய், கபம், மந்தம் இதெல்லாமே உங்களுக்கு குணமாகும். உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்க வாரத்தில் 2 முறை முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு வந்து தனிய ஆரம்பிச்சு அவங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். கோடை காலங்கள்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது உடல் வெப்பம் தணிக்கப்பட்டு குளிர்ச்சியோடு இருக்கலாம். நரம்புகளும் அமைதியூட்டப்பட்டு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழணும் அப்படின்னா தொடர்ந்து தினமும் கூட முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வாரத்தில் 1 தடவை அல்லது 2 தடவை சமைத்து சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையை குழம்புகளை சாப்பிடலாம், பொரியலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு கீரைகள் கூட சமைத்து சாப்பிடலாம். அதாவது முருங்கைக்கீரையை சமைத்து அது கூட உப்பு சேர்த்து சாப்பிடும்போது அது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும், மருத்துவமைகளையும் கொடுக்கும். எனவே முருங்கைக்கீரையை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.